வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரத்துல சர்தை சபையை பத்தி பார்க்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனா இருக்கிறாய். இந்த வார்த்தையுடைய அர்த்தத்தை நம்ம கொஞ்சம் ஆழமா இன்றைக்கு பார்ப்போம் இந்த செய்தியில. அதாவது ஆண்டவர் கிரியைகளை பார்க்கிற தேவன். அப்போ நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும், கிறிஸ்துவன் என்று பெயர் கொண்டு சொல்ல, கிறிஸ்தவன் என்று பெயர் கொண்டிருக்கிறவங்க ஏராளமா நமக்கு தெரியும் உண்டு. ஆனா அவங்க ரட்சிக்கப்படவே இல்லை. அப்போ கிறிஸ்துவ அவங்களுக்கு சம்பந்தமே இல்லை. கிறிஸ்து அவங்களோட இல்லை, அவங்களுக்குள்ள இல்லை, அவங்களும் கத்திர அறியல, கத்திர பிள்ளைகளா இல்லை. ஆகவே அவங்கள கிறிஸ்து சொல்றதே தப்பு. ஏன்? அவர் பேரை சொல்றாங்க, ஆனா அவர் ஜீவியம் இல்லை. அதனால அவர் பேருக்கு கேவலத்தை கொண்டு வராங்க. அப்படி நாம ஒரு நாள் இருந்தோம். அல்லது வேற ஜாதி வேற மதத்துல பிறந்தவங்க வந்து அவங்களுக்கு கிறிஸ்துவ பத்தி தெரியாது. அப்படி ஒரு சூழ்நிலை. அப்போ வேத திட்டமா சொல்லுது, நம்ம கிறிஸ்துவ மதத்துல பிறந்திருந்தாலும் இல்ல வேற எந்த மதத்துல பிறந்திருந்தாலும் பிறக்கும் போதே பாவத்தோடு பிறந்திருக்கிறோம். அப்போ நம்ம ஆவில செத்தவங்களா பிறந்திருக்கிறோம் சொல்லி நம்ம வேத வசனம் எல்லாம் தெரியும். அப்போ அதை பத்தி சொல்லும் போது, அப்ப நம்ம செய்த கிரிகளை பத்தி வேதம் சொல்லும் போது எபிரேயர் 6:40 செத்த கிரிகளுக்கு நீங்களாக மனம் திரும்புதல். அப்போ எப்ப நம்ம சுவிசேஷத்துக்கு மனம் திரும்புறோமோ, மனம் திரும்புனா என்ன? அங்க யோவான் 20 பாக்குறோம், மரியாள் ஏசாமி சடன கல்லறையில் இல்லைன்னு சொல்லிட்டு கள்ளத்தோட்டத்துல சுத்தி வந்து அழுது நின்று இருக்கிறா. அப்போ ஆண்டவர் மரியாளைன்னு சொல்றாரு. திரும்பி பார்த்து ரபூனி அப்படி சொன்னாலும் அங்க வாசிக்கிறோம். அதாவது அந்த குரலை கேட்டா திரும்பி அவரை பார்த்தா, தன் ஆண்டு கண்டு கொண்டா, போய் கட்டி தழுவு கொள்ள போறா. அப்ப இந்த மாதிரிதான் நாம ஆண்டவர் பக்கம் திரும்புறது. வேற எங்கேயோ பார்த்து தேடிட்டு இருந்தா, இப்ப ஆண்டு சத்தத்தை கேட்டா ஆண்டவர் திரும்பி அவரை பார்த்தா. அதே மாதிரி நம்ம ஒரு நாள் சுவிசேஷத்தை கேட்டோம். அப்போ நம் கண்கள் திறக்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவர் நம் கண்களை திறக்க நாம ஆண்டு கண்டு கொண்டோம். அவரை பார்த்தோம், திரும்பி அவரை பார்க்குது. உலகத்து மேல பதிந்த கண்கள் ஆண்டு மேல பதிந்தது. உலகத்தையே பார்த்திருந்த நாம் ஆண்டவரை பார்க்க ஆரம்பிச்சோம். அப்போ ஏசாமி அறியாதிருந்த காலத்துல கிறிஸ்தவங்களோ கிறிஸ்தவ அல்லாதவங்களோ நாம் பாவத்துல செத்தவங்களா கிடந்தோம். அப்போ சுவிசேஷம் கேட்டோம். அப்ப என்னாச்சு? வருஷாவின் வல்லமை நமக்குள்ள கிரியை செய்தது. 1 வாசிக்கிறோம், என்னுடைய சுவிசேஷம் வெறும் வார்த்தையா வரல, வல்லமையோடும் பரிசுத்தாவியோடும் முழு நிச்சயத்தோடு வந்ததுன்னு சொல்றாரு. அப்படி சிலுவின் தரிசனத்தை நம்ம பெறும்போது அதுல 5 படிகள்ல 5 காரியங்கள் நமக்கு கண்கள் திறக்கப்பட்டு ஆவியானவர் காட்டார். அப்போ என்ன ஆகுது? யோவான் 6:63 வாசிக்கிறோம், நம்முடைய கர்த்தருடைய வசனம் ஜீவனாயும் ஆவியாயும் இருக்குன்னு சொல்லிட்டு. அப்ப அந்த வசனத்தை ஆவியானவர் நமக்குள்ள நம்ம செத்து போன ஆவியில ஏசாமி உயிரை போட்டு உயிர் கொடுக்கிறாரு. ஏசாமி உயிர் தான் அந்த வசனத்துல இருக்குது. ஏசாமி தான் வசனத்துல இருக்கிறார். அவரே வார்த்தை, அவர் பேரே ஜீவ வார்த்தை. அப்போ அவர் இந்த வார்த்தையாக பைபிள் வசனத்துல இருக்கிறார். அந்த வசனம் நமக்குள்ள வரும்போது ஆண்டவரே உள்ளத்துல வர்றாரு. அப்ப நம்ம ஆவியில அவர் வர்றாரு. அப்போ உயிர் பெறோம். அப்போ சிறு தரிசனம் நாம் பெறும்போது பரிசுத்தா நமக்கு பாவத்து குறித்தும் யோவான் 16:8 பாவத்து குறித்தும் நீதி குறித்தும் நியாயத்திற்கு குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறார். அப்பதான் நம்ம எவ்வளவு பெரிய பாவிகள் சொல்லி நம்ம பாவத்தின் கனாகணத்தை உணர்றோம். அதுக்குரிய தண்டனை நரகத்துடைய கனாகணத்தை உணர்றோம். தப்பித்துக்கொள்ள வழின்னா நம்ம நீதி செல்லாதுன்னு காட்டுற பரிசுத்தாவி சுயநீதி செல்லாதுன்னு, அது போல சிலுவை நீதியை கத்த சில நம்ம பாவம் தீர்த்து அது மூலமா நமக்கு பெற்றுக் கொடுத்த நீதியை காட்டாரு. அது அறிகிறோம். அப்போ அந்த விசுவாசத்தை அவற்று வர்றோம், பாவங்களை அறிக்கிறோம், 10 நாள் கலப்படுறோம், உள்ளத்துல ஏற்றுக்கொள்றோம். அப்போ நாம் மறுபடியும் பிறந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்றோம். யோவான் 3:5 முடியும், நான் மறுபடியும் பிறவாற்றல் தேவனை காண மாட்டான், ஆவியினாலும் ஜலத்தினாலும் மறுபடியும் பிறவாற்றல் தேவனை ராசியில் பிரவேசிக்க மாட்டான்னு சொல்லி வாசனப்படி நாம் பரிசுத்த கிரியினால ஜலமாய் வசனத்தை கொண்டு நாம் கண்கள் திறக்கப்பட்டு ஆண்டு உள்ளத்தில் ஏற்றும் அது பிள்ளையா மாறுறோம். அதை பத்தி பேதுல வாசிக்கிறோம். 1 பேதுரு 4 1 பேதுரு 1:4 அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனோடு நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜனிப்பித்தார். அப்போ கர்த்தர் நம்மை மறுபடியும் ஜனிப்பித்தார். மிகுந்த இரக்கத்தின்படி அழிந்து போக வேண்டிய நம்மை ஜனிப்பித்தார்னு பார்க்கிறோம். அதே 8 வாசிக்கிறோம். 1 பேர் 1:8 அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள், இப்போது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மைமேல இருந்ததுமாயிருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்ம ரட்சிப்பை அடைகிறீர்கள். ரட்சிப்பின் அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்றோம். அதிலே 18-19 வாசிக்கிறோம்.
1 பேதுரு 1:18-19 உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தினின்று அழிவுள்ள வஸ்துக்கள் ஆகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. ஆண்டு ரத்தனால் தான் நாம மீட்கப்பட்டோன்னு பார்க்கிறோம். அது 23ஆம் வசனம் வாசிக்கும் போது, அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கு நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவவசனமாகிய அழிவில்லா வித்தினாலே மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டீர்களே. ஆகவே தெளிவா மறுபடியும் பிறந்த அனுபவத்தை நம்ம பெற்றுக்கொண்டு ஆண்டு பிள்ளைகள் ஆகிறோம். அதை பத்தி தீர்த்து கூட சொல்றாரு. தீர்த்து 3:5 வசனம் வாசிக்கிறோம். தீர்த்து 3:5 நாம் செய்த நீதின் கிரியில் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்மம் முழக்கினாலும் பரிசுத்தாவினுடைய புதிதாக்குனாலும் நம்மை ரட்சித்தார். ஆண்டு இறங்கி நம்ம வாழ்க்கையில அவர் உயிரை போட்டு மறுபடியும் ஜனிப்பிக்க வச்சார். மறுஜென்மம். இன்னைக்கு உலகத்தால் சொல்றாங்க 7 ஜென்மம் எடுக்கணும். அப்படியெல்லாம் சாகும்போது பாவத்தோடு சாகுறவங்களை பார்த்து அவங்க வேதனைப்படுறதை பார்த்துட்டு பரவாயில்ல, கவலைப்படாது, எவ்வளவு புண்ணியம் பண்ணிக்கிற, செஞ்சு பாவமெல்லாம் போயிட்டு இருக்கோம், ஆனா கொஞ்சம் இருக்கும், அதுன்னு அடுத்த ஜென்மத்துல போய் சரி பண்ணிக்கணும்னு சொல்றாங்க. அதெல்லாம் போய் அடுத்த ஜென்மம் இல்லை. இந்த உலகத்துல நம்ம மறுபடியும் ஜனிப்பிக்கணும். மறு ஜென்மங்கிறது இங்கே தான், இந்த உலகத்துல தான் இருக்குது. அதாவது சிலுவையின் தரிசனத்தை பெற்று பாவங்களை ஆண்டவர்கிட்ட அறிக்கிட்டு மனம் திரும்பி அவர் பக்கம் வர்றதுதான் மறு ஜென்மம் எடுக்க. அப்ப நம்ம பரிசுத்தாவினால உயிர்ப்பிக்கப்படுறோம், அவர் பிள்ளைகளா பிறக்கிறோம், அவர் பிள்ளைகளா ஆயிடுறோம். 2 கொரிந்தியர் 4:6 வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 4:6 வசனம். இருளிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்து முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவா வழியே தோன்ற பண்ண பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். ஆண்டவர் உள்ளத்துல வரார். அப்படி வசனத்தின் வெளிச்சம், ஆண்டுடைய முகத்தின் பிரகாசம் நம்ம இதயத்தை பிரகாசிப்பிக்குது. இப்படியா நம்ம தேவனுடைய பிள்ளைகள் ஆகிறோம். அப்போ ஏற்கனவே பாவத்துல செத்தவங்களா இருந்து இப்ப நம்ம ஆண்டு பிள்ளைகளா மாறிட்டோம். இது மறுபடியும் தானே பிறந்த அனுபவம். அப்போ என்ன ஆகுது? நாம் இங்க ஆண்டு சொல்றாரு, நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறாய். அப்ப உயிருள்ளவன் பெயர் வந்துருச்சு, உண்மைதான். நம்ம உயிருள்ளவன் ஆயிட்டோம். அவையில செத்தவங்களாக இருந்து இப்ப உயிர் பெற்றோம், தேவனுடைய பிள்ளைகள் ஆயிட்டோம், உண்மைதான். அப்ப அந்த பேர் வந்துருச்சு, இவர் ரட்சிக்கப்பட்டவன் அப்படி சொல்லிட்டு. அப்படிதான் நம்ம சபையில சேர்க்கப்படுறோம். ஏன்னா இந்த உலகத்துல எந்த சபையில மெம்பரா இருந்தாலும் ஒருவேளை நம்ம ரட்சிப்பட அனுபவம் இல்லாமயே சபையில சேர்ந்துட்டு இருக்கலாம், நேஷம் எடுத்துட்டு இருக்கலாம், இந்த உலகத்து இந்த சபையினுடைய ரெஜிஸ்டர்ல நம்ம பேர் வந்துட்டு இருக்கலாம். ஆனா அப்படி ஆண்டுடைய சபையில மெம்பர் ஆக முடியாது. ஆண்டு எழுதி வைக்கிற ஜீவ புஸ்தல நம்ம பேர் வராது. அந்த ஜீவ புஸ்தகங்கிறது வெளிப்படத்தில் 17:8 வாசிக்கிறோம். உலக தோற்றம் முதல் எழுதப்பட்டிருக்கிற ஜீவ புஸ்தகம் சொல்லி. அப்ப ஜீவ புஸ்தகம் பேர் எப்ப எழுதப்படுது? உலக தோற்றம் முதல் சொல்லி இருக்குது. ஆனா நம்ம எப்ப அதுக்கு உரிமைகள் ஆகிறோம்? யோவான் 1:12 வாசிக்கும் போது அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேரிலும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தாருன்னு சொல்லி வேசம் உள்ளத்துல ஏற்றுக்கொண்டு அவர் பிள்ளைகள் ஆகும்போது நாம் அவர் பிள்ளைன்ற அதிகாரத்தை பெற்றுக்கொள்றோம். அப்பதான் உரிமைப்படி நம்ம ஜீவபுஸ்தல பேருக்கு தகுதி பெறுறோம். இது எப்படி நமக்கு ஒன்றும் புரியுதில்லை. ஆனா என்ன, இந்த உலகத்தில் தான் இறந்த காலம், நேர்காலம், வருங்காலம் இருக்குது. அப்ப நம்ம எப்ப ஆண்டு ஏற்றுக்கொள்றோமோ அன்னைக்கு நம்ம ஜீவபுஸ்தல பேர் எழுத தகுதி ஆகிறோம்னு பேக்கிறோம். ஆனா ஆண்ட பார்வையில இந்த உலகத்தோடு கடந்து போயிட்டாலேயே நேத்து இன்னைக்கு நாளைக்குன்றதெல்லாம் இல்லை, எப்ப நிகழ்காலம் தான். அப்ப அந்த நிகழ்காலம் அந்த பார்வையில பார்க்கும்போது, ஆண்டு பார்வையில பார்க்கும்போது உலக தோற்றம் என்றதும் இன்னைக்குன்றதும் எல்லாம் ஒரே காலம் தான். அப்போ இப்ப நம்ம பேர் எழுதப்படுதுன்றதும் அப்பயே நம்ம எழுதப்படு இந்த அப்போ இப்பன்றதெல்லாம் எல்லாம் போயிடும். அதனால அந்த வெளிப்படத்தில் 17:8 சொல்ற மாதிரி உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியா இருக்கிறார். உலக தோற்றம் முதல் நம்ம பேர் ஜீவபுஸ்தல எழுதப்பட்டு இருக்குது. இதெல்லாமே உண்மைன்னு பாக்குறோம். அப்படி ஜீவபுஸ்தல நம்ம பேர் எழுதப்பட்டாச்சு. ஆனா என்ன, நாம் உயிருள்ளல் என்று பேரு பெற்றுட்டோம், ரட்சிப்பட்டோம், பேர் வாங்கிட்டோம், ரட்சிப்பட்ட சபையில இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் அந்த ரட்சிப்பின் அனுபவத்துல 5 படியில வச்சுக்கிறார். இப்ப நம்ம சொல்றது இங்க சர்தை சபைங்கிறது 5வது படியில. இப்ப 5வது படியில வந்து பார்க்கும்போது ஏற்கனவே ரட்சிப்பட்டிருந்தவங்க, சபையில கூட்டப்பட்டவங்க இன்னைக்கு என்னவா இருக்கிறோம்? செத்தவனா இருக்கிறேன்னு சொல்றாரு. அது எப்படி? அது நம்ம எஃபேஸ் சபையிலே பார்க்கிறோம். முதல் சபையிலே ரட்சிப்பட்டு சபையில சேர்க்கப்பட்டாங்க, அந்த ஆண்டோடு அன்பின் உறவு வந்துட்டுச்சு அப்படின்னு பாக்குறோம். ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு அந்த அன்பின் உறவு போயிடுச்சு, அது என்பது எழுந்துட்டேன்னு ஆண்டு சொல்றாரு. அப்ப அர்த்தம் என்ன? ஆண்டோடு அவர் உள்ளத்துல வச்சு அவரோடு சேர்ந்து வாழ்ந்த அனுபவம் இருந்தது. ஆனா திரும்ப உலகத்துல போயிட்டோம். இந்த கண்ணுல பார்த்து இந்த காதுல கேட்டு பிசாசு நம்மள இந்த உலகத்தை காட்டி உலகத்துல இழுத்துட்டு போயிட்டான். அப்ப நம்ம ஆவியின் கண்ணால பாக்குற, ஆண்டவரை பாக்குற, ஆண்டு பேச கேட்கிற, அவரோடு சேர்ந்து வாழ்ற அந்த அனுபவத்தை நம்ம விட்டுட்டோம். அது நமக்கு
அனுபவம் இல்லாம போச்சு. அந்த கர்த்தருடைய பிரசனத்தை உணர முடியல. அதான் எபேசு சபையில நடந்தது. நம்முடைய ரட்சிப்பு முதல் அனுபவத்தில் நடந்தது. அப்போ 2வது அனுபவத்தில் வரும்போது சிமிர்னா சபையில நாம் சுவிசேஷ 2வது படியாகிய சுயத்துக்கு சாகர அனுபவத்தை பெற்றுக்கொள்றோம். மாம்சத்துக்கு சிறுவில் இயேசு கூட அறியப்பட்ட அனுபவத்தை பெற்றுக்கொள்றோம். அப்போ 3வது படிக்கு வரும்போது அந்த சிறுவில் அறியப்பட்ட பாவ மனுஷன் கல்லையில ஏசாமி கூட சேர்ந்து பதிக்கப்பட்டு போச்சுன்ற அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்றோம். அப்பதான் அந்த நானுங்கிறதும் செத்து போச்சு. நான் அந்த பழைய மனுஷன் பதிக்கப்பட்டு போயாச்சு. இப்போ மனுஷன் நானுங்கிறதோ என்னுடைய பழக்கம், என்னுடைய சுவாபம், என்னுடைய போக்குவரத்து, என்னுடைய என்ன நான் என்னதுங்கிறதெல்லாம் அடியோடு எல்லாம் போகுது. அப்ப முழுவதும் பரிசுத்த ஆவிக்கு நம்ம சொந்தமாயிடுறோம். ஏசாமி சொந்தமாயிடுறோம். ஏசாமி உள்ளத்துல ராஜாவா இருந்து நம்ம வாழ்க்கைய அவர் எடுத்து நடத்த ஆரம்பிக்கிறார். அதான் 4வது படி. இந்த 4வது படியில நமக்குள் வாழ்றது ஏசாமி. நம்ம வாழ்க்கைன்றது இல்ல, அவர் வாழ்க்கை. நம்ம காரியம் இல்ல, அவர் காரியம். அப்படி வரும்போதும் என்ன நடக்குது? நம்மள அறியாம நம்ம அப்பப்போ ஆண்டு நமக்கு கொடுக்கறதே மறந்துடுறோம். அவர் நமக்குள்ள கிரியேசி அறியாம போயிடுறோம். அந்த மாதிரி எண்ணம் வந்துருது. அதான் ஒரு ஆபத்து. அதுக்கு இங்க நாம் வாசிக்கிறோம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எபிரேயர் 9:14 நித்திய ஆவினாலே தம்மை தாமே பதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜீவனோட தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரிகள் சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். அப்போ ஆண்டுக்கு நம்ம பதற்ற பலியா ஒப்பு கொடுத்தோம். அப்போ நம்ம மனசாட்சி செத்த கிரிகளை சுத்திகரிப்பட்டு போயாச்சு. இப்போ ஆண்டுக்கு நம்ம சொந்தமாயிட்டோம். ஆண்டவர் நம்ம அவர் சித்தம் போல ஆள ஆரம்பிச்சிட்டார். ஆனா அப்படி இருக்கும்போது அந்த அன்புல நம்ம நிலைச்சு நிக்காம போயிடுறோம். யோவான் 3:16 நம்ம தெரிஞ்ச வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன் விசுவாசம் எவனோ அவன் கெட்டு போக நித்திய ஜீவன் நடைமுறைக்கு அவரை தந்திலே இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். அப்போ கெட்டு போக கூடாது, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும் தான் ஆண்டு நமக்காக தண்ணியை கொடுத்தார். இப்போ ஆண்டு நமக்குள்ள வந்தார். அப்போ இங்க பாக்குறோம், தேவனுக்கு ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு நம்ம ஜீவனுள்ள மாத்தினார். அப்போ யோவான் 1:36 வாசிக்கிறோம். அப்படியே சமூகத்தில் ஏற்றுக்கொண்டு யாரோ அவங்க அனுபவம் என்ன? யோவான் 3:36 குமாரனிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாயிருக்கிறான். குமாரனை விசுவாசியாதவன் ஜீவனை காண்பதில்லை, தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலையிருக்கும் என்றார். அப்போ குமாரன் விசுவாசம் உள்ளவன்னா அவர் விசுவாசம் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு அவர் கீழ்ப்படுகிறவங்களுக்கு ஏற்கனவே நித்திய ஜீவன் உடையவனா இருக்கிறான். நித்தியத்துக்கு வாழ முடியாத ஏசாமுடைய உயிர் நமக்குள் வந்தாச்சு. அந்த உயிருக்கு அழிவு இல்லை. ஆகவே நாமும் அழிய போறதில் நித்தியமா வாழ போறோம். அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொண்டோம். அதை பத்தி 1 யோவான்லயே வாசிக்கிறோம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 1 யோவான் 4:9 தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்தில் அனுப்பியதனால் தேவன் நம்ம வைத்த அன்பு வெளிப்பட்டது. அப்ப நம்ம யாரால பிழைக்கிறோம்? தன் ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு. இதுதான் யோவான் 10:10 ஆண்டு சொன்னாரு, நான் அவர்களுக்கு ஜீவன் உண்டா இருக்கும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட சொல்லிட்டு. யோவான் 14:19 வாசிக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, அந்த ஜீவன் நமக்குள்ள அந்த ஜீவன் நான் பிழைக்கிறபடினாலே நீங்களும் பிழைப்பீர்கள் அப்படின்னு அர்த்தம். ஆண்டு நமக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கிறார். அவரால நம்ம வாழ்றோம். அவர் உயிர் தான் நம்ம வாழ வச்சுட்டு இருக்குது. அவர் தான் நமக்குள் வாழ்ந்துட்டு இருக்கிறார். அந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டு அந்த அனுபவத்துல வந்தவங்க 2வது படியில அந்த அனுபவம் வந்துருது. 3வது படியில பழைய மனுஷனுடைய காரியம் முற்றிலுமா பதிக்கப்பட்டு போவதனால இனி அந்த பழைய மனுஷன் இன்னொரு தொந்தரவு பண்ணாதபடி முழுக்க ஆண்டு சுதந்திரமா அவர் வழியில நம்ம நடத்த ஏது உண்டாகுது. அப்படி இருந்தும் கூட திரும்ப பழைய மனுஷக்கார நமக்குள்ள வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. உலகத்துல நம்ம இருக்கிற வரைக்கும், பாவம் மாம்சம் வாழ்ற வரைக்கும், பாவ கிருமி உலகத்துல இருக்கிற வரைக்கும், பிசாசு உலகத்துல இருக்கிற வரைக்கும் அவன் நம்மளை எப்படியும் ஏமாத்தி தனக்கு வழியில் இழுத்து கொண்டு போக தான் பாக்குறான். அப்ப என்ன 1 தெசலோனிக்கேயர்ல வாசிக்கிறோம். 1 தெசலோனிக்கேயர் 2:16 புறஜாதியார் ரட்சிப்படுவதற்கு நாங்கள் அவர்களோட பேசாதபடிக்கு தடை பண்ணுகிறார்கள். இவ்விதமாய் எக்காலத்திலும் தங்கள் பாவங்களை நிறைவாக்குகிறார்கள். அவர் மேல் கோபாக்கினி பூர்ணமாய் வந்திருக்கிறது. அதாவது ரட்சிக்கப்பட்ட பின்னாலையும் திரும்ப நாம நமக்குள்ள இருக்க ஆண்டவரே மறந்துட்டு அவர் அசட்டை பண்ணி இந்த மாம்சம் திரும்ப உயிர் பெற்று மாம்சல கிரீசை ஆரம்பிச்சு மனசாட்சி குத்தனாலும் கேட்காம பரிசுத்தாவி கீழ்ப்படியாம நாம் துணிகரமாக போகும்போது நாம் பாவத்துல பூர்ணப்படுறோம். ஆண்டு நமக்குள்ள கிரீஸ் என்பது நாளுக்கு நாள் வருஷம் ஆறுதல பூர்ணப்படுறோம். ஆனா ஆண்டு கிரியை விட்டு நம்ம மாம்சல போகும்போது பாவத்துல பூர்ணப்படுறோம். இன்னும் பூர்ணமாயிட்டு போறோம் அப்படின்னு பாக்குறோம். அப்ப யோவான் 10:10 சொன்ன வார்த்தை, நான் அவர் ஜீவன் பரிபூர்ண வந்தேன்னு சொன்னவர் அவரே நமக்குள்ள வாழ வாழ நம்ம அவர் உயிர் பலப்பட்டு அவர் வாழ்க்கை நமக்குள்ள வந்து அவருடைய குணம் நம்மளுக்கு வந்து அவரை போல மாறிட்டு வரோம். ஆனா அது பதிலா அவரை திரும்ப நம்ம மறந்துட்டு
திரும்ப நம்ம மாம்சத்துல இடம் கொடுப்போமானா அப்பதான் என்ன ஆகுது, பாவத்துல போயிடுறோம். அப்ப நம்ம பாவத்துல பூர்ணப்பட்டு இருக்கிறோம். அதை பத்தி அங்க வெளிப்படுத்தி சொல்லும் போது, நீ உயிருள்ளவன் என்று பெயர் பெற்றிருந்த, ஆனா இப்போ செத்தவனா இருக்கிற அப்படின்னு சொல்றாரு. யாக்கோபு 1 வாசிக்கிறோம். யாக்கோபு 1:14-15 அவனவன் தன் தன் சுயேச்சனாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூர்ணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். அப்போ முதல்ல நம்ம உலகத்துல போகும்போது நமக்கு தப்பு செய்யறோம்னு தெரியாது. ஏன்னா உலகத்துல நம்மளா எடுக்கிற முடிவு நல்ல முடிவா இருக்கும்னு நினைக்கிறோம். நல்ல முடிவு தான் எடுத்தோம். நல்ல மற்றவங்களை பார்த்தோம், அவங்க செய்யறத நம்மளும் பார்த்தோம், நம்ம மற்றவங்க சொல்றது கேட்டோம், நல்லா யோசித்தோம், யோசித்தான் செஞ்சோம். அதனால நமக்கு இதுல லாபம் தான் வந்துச்சு, இதெல்லாம் நல்லா தான் இருக்குது அப்படின்னு நம்ம முதல்ல நினைப்போம். ஆனா பிசாசு படிப்படியா நம்ம பொய்யை காட்டி தப்பான காரத்தை காட்டி ஏமாத்தி இதான் நல்ல வழி அதான் நல்ல வழி சொல்லி அழிஞ்சு போற காரியத்தை நம்மள அழிக்கிறதுக்கு அவன் வழி நடத்துவான். அதுல உலகத்துல நம்ம கண்ணில் பார்த்த காதல் எல்லாமே அழிஞ்சு போற காரியம். மாம்ச இச்சைகளுக்கு அழிவு உண்டு. காசு பணம் எவ்வளவு சம்பாதிச்சா அதுல ஒரு அழிவு உண்டு. பெருமை உலகத்துல எவ்வளவு பெரிய பதவி போய் எவ்வளவு பேர் வாங்கினாலும் எல்லாத்துக்கும் சீக்கிரத்துல ஒரு அழிவு வருது. அது எவ்வளவுக்கு எவ்வளவு அக்கிரமத்தை அதிகமா போறோமோ அவ்வளவு சீக்கிரமே இந்த உலகம் முடிஞ்சு போகுது, வாழ்க்கை முடிஞ்சு போகுது. 40-45 பட்டன் போயிடுறாங்க. ஏன்? பாவம் பூர்ணப்பட்டுருச்சு. அப்ப பாவம் பூர்ணப்படுதோ அப்ப ஆண்டு வைக்க மாட்டார். இனி ஆண்டு வச்சாக்க நாம் அதிகமா பாவம் செய்து அதிகமா நரக வேதனையை கூட்டிக்குவோம். அதுக்காக தான் ஆண்டு மேல இறக்கத்தினால்தான் சீக்கிரம் அழிச்சிடறாரு. ஏன்னா அக்கிரம் பண்ணவங்கள இப்ப ஏதேன் தோட்டத்துல எப்படி அதாமையால் பாவம் செய்யிட்டாங்க. இனிமே அவங்கள ஏதேன் தோட்டத்துல வச்சிருந்தா ஜீவசக்கனியை புசிப்பாங்க. அது அவங்களுக்கு சாகாம இருக்கிறது வரம் கொடுத்துரும். அப்ப அவங்க சாகாம இருந்தா என்னைக்கு பாவத்தை செஞ்சு இன்னும் நரக நெருப்ப அவங்களை அதிகமா கோச்சுக்குவாங்க. நரகத்தினை அதிகமா தலை மேல கோச்சுக்குவாங்க. அதுக்காக ஆண்டு என்ன பண்ணாரு, அவங்களை ஏதேன் தோட்டத்துக்கு துரத்திட்டாரு. ஏதேன் தோட்டத்துல போற ஜீவசக்கனி தொடாதபடிக்கு அந்த சுத்தி வேலி போட்டு கேட் போட்டு கருப்பீன்ல சுடரொலி பட்டியத்தோடு காவல் வச்சுட்டாரு. எல்லாம் அவங்க நன்மைக்காதான். அதே மாதிரிதான் இன்னைக்கும் உலகத்துல பாவத்துல பூர்ணப்பட அதிகமா நரக வேதனை கூட்டிக்கொள்ளும். அதுக்காக தான் என்ன பண்றாரு, ரொம்ப பாவத்துல போறவங்கள சீக்கிரம் எடுத்துறாரு. 40, 45, 50 வயசு தாண்டுதல் எடுத்துறாரு. அப்படிதான் ஓரளவுக்கு இருக்கிறவங்க 60, 70, 80 வயசு வரல இருக்கிறாங்க. இருந்தாலும் நாளுக்கு நாள் என்ன பண்றாங்க, கத்தரோடு நெருங்கி வரலன்னா பாவத்துல கத்தரோடு தூரமா போறாங்க, நரகத்தை நெருங்கி போறாங்கன்னு தான் அர்த்தம். அப்போ ஆதியாகமம் 15-16 வாசிக்கிறோம். ஆதியாகமம் 15-16 4ஆம் தலைமுறையிலே அவர்கள் இவ்விடத்துக்கு திரும்ப வருவார்கள், ஏனென்றால் எமோருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை என்றார். ஆண்டவர் யாருமே அவங்க அக்கிரமம் நிறைவாகாம எடுத்துக்கொள்ள மாட்டார். அதனால எவ்வளவு அக்கிரமத்துக்கு போனாலும் ஆண்டவர் விட்டு தான் போவார். சந்திக்க தான் பாக்குறார், ரட்சிக்க தான் பாக்குறார். ஆனா துணிகரமா போகும்போது அவர் குறிச்ச அளவு இனியும் வேண்டாம், இவங்க இதுக்கு மேல போனாங்களே இவங்க நரக அதிகமாக்குவாங்க வேண்டாம்னு சொல்லி தெரிஞ்சாதான் டக்குன்னு ஆண்டவங்களை எடுத்துருவார். அப்போ இங்க கானான் தேசத்துல அந்த இருக்கிற 7 ஜாதிக்காரங்களை பாவத்துல இருக்கிறாங்க. ஆனா இன்னும் நிறைவாகல அவங்க அக்கிரமம். அதனால இப்போ நான் அவங்களை அழிச்சிட்டு உங்களை அந்த இடத்துல வைக்க மாட்டேன். அவங்க அக்கிரமம் நிறைவாச்சுன்னா அப்ப நான் அவங்களை அழிச்சிட்டு அவங்கள எல்லாம் எடுத்து போட்டு அது போல அவங்கள வைக்கிறேன்னு சொன்னார். ஆகவே இங்க என்ன வாசிக்கிறோம், நாம் பாவத்துக்கு செத்தது உண்மைதான், மாம்ச சுயத்துல செத்து உண்மைதான். ஆனா நிரந்தரமா செத்தவங்களாவே நம்மள வச்சுக்கணும்னா நிரந்தரமா கிறிஸ்துக்குள்ளே நிலைச்சிருக்கணும். இல்லைன்னா திரும்ப மாம்ச பிசாசு இழுத்துட்டு போய் நம்மள ஆண்டோட பிரிச்சு அழிச்சிருவான். அப்போ 1 தான் வாசிக்கிறோம். 1-15 மேலும் மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் மரித்தவர்களுக்காக ஞானஸ்நானம் பெறுகிறவர்கள் என்ன செய்வார்கள்? மரித்தவர்களுக்காக ஏன் ஞானஸ்நானம் பெறுகிறார்கள்? அப்போ நாம் செத்துவர்களாக கிடந்தோம். அப்போ ஆவியானவர் நம்மள ஆவியில உயிர்ப்பித்தார். அப்போ செத்து போன மாம்சத்தை ஆண்டோடு சேர்ந்து கல்லில புதைக்கிறதுக்காக தான் அவரோட கூட புதைக்கப்பட்டு போனோங்கிறது அடையாளமா ஞானஸ்நானம் எடுக்கிறோம். ஞானஸ்நானத்துடைய அர்த்தமே தான், தண்ணிக்கு வெளியே இருக்கிற நம்ம தண்ணிக்குள்ள முழுக்கி எடுக்கிறாங்க. அப்படி அர்த்தம் என்ன, நான் பாவத்துல வாழ்ந்துட்டு இருந்தேன், ஏசா எனக்குள்ள வந்தார், என் பாவத்துக்கு சிலுவையில் நானும் ஏசாம் கூட செத்து போயிட்டேன். அப்ப செத்து போன பழைய பாவ மனுஷனை ஏசாம் கூட சேர்ந்து கல்லையில புதைக்க நான் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி ஒப்பு கொடுக்கும்போதுதான் அவங்க தண்ணியில முழுக்கப்பட்டு வெளியே எடுக்கப்படுறாங்க. அதுதான் அவருடைய அர்த்தம். செத்து போனதுக்காக ஞாபகம் எடுக்குதுன்னா செத்து போன சரீரத்தை செத்து போன பழைய மனுஷனை கல்லையில புதைக்கிறது அர்த்தம். அடுத்த 36 வாசிக்கிறோம். நான் அனுதினமும் சாகுறேன். அப்போ இந்த சாவுங்கிறது நிரந்தரமான ஒண்ணு இல்ல, அது பின்னால வரப்போறது. கடைசியில யாரு இன்னும் ஆண்டு திரும்பாமையே இறந்து போறாங்களோ அவங்க நிரந்தரமான 2ஆம் மரணமாகிய அக்னிகந்த எரில் கடல்ல போயிடுறாங்க. அதான் நிரந்தரமான ஆண்டு விட்டு பிரிஞ்சு போறது. அது வரைக்கும் எந்த நேரம் ஆண்டு வர்றது சான்ஸ் இருக்குது. ஆனா என்ன செய்யணும், பவுல் அப்போ சொல்றாரு, நான்ங்கிறது எப்பெல்லாம் எனக்குள்ள வந்து ஆண்டு விட்டு பிரிக்க பார்க்குதோ அப்பெல்லாம் நான் என்ன சிலுவையை ஒப்பு கொடுக்கிறேன். நான் அனுதினமும்
சாகிறேன்னு சொல்றாரு. இது 2 கொரிந்தியர் 4:10 வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 4:10 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்திலே சுமந்து திரிகிறோம். எப்படி எனில் சாவுக்கினமாகிய எங்கள் மாம்சத்திலே இயேசுடைய ஜீவனும் விளங்கும்படிக்கு உயிரோடுக்கிற நாங்கள் எப்பொழுதும் இயேசு நிமித்தம் மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறோம். இப்படி மரணமானது எங்களிடத்திலும் ஜீவனானது உங்களிடத்திலும் பலன் செய்கிறது. விசுவாசித்தேன் ஆகியால் பேசினேன் என்று எழுதியிருக்கப்படி நாங்களும் அந்த விசுவாச ஆவி உடையவர்களாக இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். வாழ்க்கையே விசுவாச வாழ்க்கை. அதுல ஒவ்வொரு நிமிஷமும் எப்பெல்லாம் அந்த மரணம் நமக்குள்ள வர பாக்குதோ, விசுவாசம் நம்மள மாசம் இழுக்க பாக்குறோம், அப்பெல்லாம் திரும்ப 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 இல்ல நான் செத்து போயிட்டேன் நான் இல்ல, ஆண்டவர் தான் எனக்குள்ள இருக்கிறார், அவர் தான் வாழ வைக்கணும்னு சொல்லிட்டு அவருக்கே ஒப்பு நீங்க தான் நான் இல்லை ஒப்பு கொடுக்கும் போது விசுவாசித்தேன் ஆகியால் பேசேன். நம்ம வார்த்தை விசுவாச வார்த்தையா இருக்கணும். நாங்கள் அந்த விசுவாசம் ஆவி உடையலா இருந்து தொடர்ந்து விசுவாசம் உடையலா இருக்கணும். அவிசுவாசத்துல போயிடக்கூடாது. அப்படி நாம இருக்கும்போது தொடர்ந்து நாம ஆவியில் நிறுத்தப்படுவோம். இல்லைன்னா மறுபடியும் பாவத்துல போய் கத்தரோட்டு விலகி போயிடுவோம். அப்ப செத்தவங்களா மாறிடுவோம். 1 கொரிந்தியர் 11:25-26 ஆண்டவர் தான் சொல்றார். 1 கொரிந்தியர் 11 25-26 நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு என்னை விசுவாசிக்கிறவன் என்றென்றைக்கும் மறியாமல் இருப்பான். இது விசுவாசிக்கிறாயான்னு மார்த்தா கிட்ட கேட்கிறாரு. அதாவது ஆண்டவரே ஜீவனும் உயிர்த்தெழுதலுமா இருக்கிறாரு. அவர் நமக்குள்ள இருக்கும்போது அவர் இருக்கிற இடத்துல நமக்கு மரணமே இல்லை, என்னைக்கும் ஜீவன் தான். உயிர்த்தெழுந்தவங்களாவே ஜீவனுடையலாவே இருப்போம், மறிக்கவே மாட்டோம். ஒருவேளை நாம் மறிச்சு போனாலும் திரும்ப ஆண்டவர் நம்ம அவற்றை விசுவாசிக்கும் போது திரும்ப எழுப்ப அந்த உலகத்துல இருக்க நமக்கு சாந்திருப்பம் உண்டு, சான்ஸ் உண்டு. எப்ப வேணா ஆண்டோட திரும்ப பரிசுத்தாவினால கிரியை செய்யும் போது கொடுத்து கீழ்ப்படியுமானா நாம் திரும்ப அவற்றை திரும்ப உயிர்ப்பிக்கப்பட்டுரும். உயிரோடு என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமல் இருப்பான். விசுவாசத்துல வந்துட்டோம், உயிர் இழந்துட்டோம், ஆண்டோடு வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா தொடர்ந்து அந்த நிலையை காத்து கொள்ளும் போது தொடர்ந்து நாம இனி மறிக்காம ஆண்டோடு நோக்கி மறிக்காம இருப்போம். இதுதான் கர்த்தர் நமக்கு கொடுத்துக்கிற பாக்கியம். 1 யோவான் 5:16-17 வாசிக்கிறோம். 1 யோவான் 5:16-17 1 யோவான் 5:16-17 மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை தன் சகோதரன் செய்ய ஒருவன் கண்டால் அவன் வேண்டுதல் செய்ய கடவன், அப்பொழுது அவனுக்கு ஜீவனை கொடுப்பார். யாருக்கென்றால் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை செய்தவர்களுக்கே. மரணத்துக்கு ஏதுவான பாவம் உண்டு, அதை குறித்து வேண்டுதல் செய்ய நான் சொல்லேன். அநீதியெல்லாம் பாவம்தான், என்றாலும் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம் உண்டு. அப்போ அநீதியெல்லாம் பாவம் தான். ஆண்டுக்கு பார்வையில எதெல்லாம் அநீதியோ, எதெல்லாம் ஆண்டு பார்வையில தப்பா தெரியுதோ அதெல்லாமே நமக்கு பாவம் தான். சுவாசனை வராது யாவும் பாவமேன்னு சொல்லி அதுல வாசிக்கிறோம். ஆனா அந்த பாவத்தை 2 தான் பிரிக்கிறாரு. 1 மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம், அதாவது எப்ப வேணா திரும்பி வந்துடலாம். அதுக்கு நம்ம என்ன செய்யணும், அப்படி ஒரு பாவம் செஞ்சவங்களுக்கா நம்ம ஜெபிக்கணும்னு சொல்றாரு. மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை தன் சகோதரன் ஒருவன் கண்டால் அவன் வேண்டுதல் செய்ய கடவன். நம்ம சகோதரர் அப்படி ஒருத்தர் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை செய்யறான்னு தெரிஞ்சுன்னா அவங்களுக்காக நம்ம ஜெபமான ஆண்டு நம்ம ஜெபத்தை கேட்டு அவங்களுக்கு திரும்ப ஜீவனை கொடுத்து தன் பக்கம் இழுத்துக்குவாள்னு பாக்குறோம். பாவத்துல போயிட்டு ஆண்டு விட்டு விலகி போன ஒரு மனுஷனுக்கு அவனா பாவத்துல போயிட்டு இருக்கிறான்னா கூட அவனை பார்க்கிற மற்ற சகோதரர் அவனுக்காக ஜெபம் பண்ணா ஆண்டு திரும்ப அவனை சந்திச்சு திரும்ப உயிர் கொடுத்து திரும்ப வீட்டுக்குள்ள உள்ளவராக்கிறார். ஆனா மனத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை செய்தவர்களுக்கு மனத்துக்கு ஏதுவான பாவம் செஞ்சவர்களுக்கு ஜெபம் பண்ணி பிரயோஜனம் என்றார். மரணத்துக்கு ஏதுவான பாவம் உண்டு, அதை குறித்து வேண்டுதல் செய்ய நான் சொல்லேன் அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அது? மரணத்துக்கு ஏதுவான பாவம், அதாவது அந்த மாதிரி பாவத்துக்கு மன்னிப்பே இல்லை அப்படின்னா என்ன அது? யோபு 42:8 பாக்குறோம். யோபு 42:8 ஆண்டவர் அந்த சிநேகர்ல பார்த்து சொல்றார். யோபுடைய 3 சிநேகர்ல பார்த்து, நீங்க பாவம் செஞ்சீங்க, உங்க பாவம் மன்னிப்படனா நீங்க யோபு கிட்ட போங்க, என்னென்ன பலிப்பெல்லாம் அவன்கிட்ட கொடுத்து உங்களுக்காக அவனை பலியிட சொல்லுங்க, அவங்களுக்காக வேண்டுதல் செய்வான். அப்ப அவங்க வேண்டுதலை கேட்டு நான் உங்களை திரும்ப உயிர்ப்பித்து எடுத்துக்குவேன் அப்படின்றார். அப்போ யாருக்கு நான் பாவம் செஞ்சோமோ அவங்ககிட்ட போய் மன்னிப்பு கேட்டு எங்களுக்காக ஜெபம் பண்ணுப்பா அப்படின்னு நம்ம கேட்கும்போது அவங்க ஜெபம் பண்ணும்போது நான் பாவம் மன்னிப்பு நம்ம ஏற்றுக்கொள்ளப்படுவோம். அல்லது யார் நம்ம ரொம்ப பாவம் செஞ்சாங்களோ அவங்களுக்காக நாம் அவங்கள மன்னிச்சு ஜெபம் பண்ணா, அன்று அவங்க தெரியாம செய்யறாங்க, அவங்கள மன்னிங்க, அவங்க கண்ணை திறங்க, அவங்களை திரும்ப பக்கம் எடுத்துக்கொள்ளுங்க அப்படி நாம ஜெபம் பண்ணும்போது ஆண்டு அவங்க பாவத்தை உணர்த்தி அவங்க மன்னிப்பு கேட்க வச்சு மனதிற்கு கொண்டு வர வைப்பான்னு பாக்குறோம். இது மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம். அந்த மாதிரி பாவம் எத்தனை தடவை வந்தாலும் அப்போ ஆண்டவர் மன்னிச்சு ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக்குறார். ஆனா எரேமியா 7 வாசிக்கிறோம். எரேமியா 7 11-16 எரேமியா
11. என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயம் உங்கள் பார்வைக்கு கல்லர் குகையா இருக்கின்றோ, இதோ நானும் இதை கண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது நம்முடைய ஆலயமா இருக்க வேண்டியது ஏசு கிறிஸ்துவன் பேரை வச்சுக்கிறோம், ஏசு உள்ளத்துல வச்சுக்கிறோம், அவருடைய ஆலயமா நம்ம இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது நம்ம அதை கல்லர் குகையா ஆக்கிட்டா. ஆண்டு வைக்க வேண்டிய இடத்துல பிசாசு வச்சு பிசாசுடைய தூண்டுதலால பல பாவங்கள் நம்ம இடம் கொடுத்தா. அதை பத்தி ஆண்டு சொல்றாரு, நான் முந்தி என் நாமம் விளங்க பண்ணின சீலோவில என் ஸ்தலத்துக்கு நீங்கள் போய் இஸ்ரேல் ஜனங்களுடைய பொல்லாப்பி நிமித்தம் நான் அதற்கு செய்ததை பாருங்கள். ஏற்கனவே சாலமன் ராஜா ஆலயத்தை கட்டுறதுக்கு முன்னால சீலோல் தான் இருந்தது கர்த்தருடைய ஆசிரியர் கூடாரம். அங்க அந்த ஏலி பிள்ளைங்க ரொம்ப அக்கிரமம் பண்ணதுனால ஆண்டு அதை அழிச்சிட்டார். உடன்படிக்கை பெட்டி கொண்டு போகப்பட்டுச்சு. அப்ப சிலம் அந்த ஆசாரித்துமே இல்லாம போச்சு, அழிஞ்சு போச்சு. அதை பத்திதான் சொல்லி காட்டார். அப்ப நீங்கள் இந்த கிரியெல்லாம் செய்தீர்கள், நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி வந்திருந்தும் நீங்கள் கேளாமலும் நான் உங்களை கூப்பிட்டும் நீங்கள் உத்தரவு கொடாமலும் போனபடியால் என் நாமம் தரிக்கப்பட்டதும் நீங்கள் நம்பிக்கை கொண்டு இருக்கிறதுமான இந்த ஆலயத்துக்கும் உங்களுக்கும் உங்கள் பிதாக்களுக்கும் நான் கொடுத்த ஸ்தலத்துக்கும் நான் சீலோவுக்கு செய்தது போல செய்வேன். அப்போ ஆலயத்தை கட்டி வச்சு அதுல என் நாமம் விளங்கும், நான் அந்த இடத்துல இருப்பேன்னு சொல்லி மேகஸ்தமா வந்து இறங்கி அங்க வாசம் பண்ணி தன் ஜனங்களை ஆசிரியர் ஆண்டு என்ன சொல்றாரு, இப்ப என்னை விட்டு விலகி போயிட்டீங்க, இந்த ஆலயத்தை கல்லர் போகாட்டியனால நான் உங்களை விட்டு போயிடுவேன், சீலோ செஞ்சு மாதிரி இதே அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்றாரு. நான் உங்களுடைய எல்லா சகோதரமாகி எப்ராயிம் சந்ததி அனைத்தையும் தள்ளி விட்டது போல உங்களையும் என் முகத்தை விட்டு தள்ளி போடுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நீ இந்த ஜனத்துக்காக விண்ணப்பம் செய்ய வேண்டாம், அவர்களுக்காக மன்றாடும் கெஞ்சவும் வேண்டாம், என்னிடத்தில் அவர்களுக்காக பரிந்து பேசவும் வேண்டாம், நான் உனக்கு செவி கொடுப்பதில்லை என்று சொல்ற பாருங்க. இதுதான் மரணத்துக்கு ஏதுவான பாவம். அவங்களுக்காக நீ ஜெபமே பண்ணாத, நான் உன் ஜெபத்தை கேட்க மாட்டேன், அவங்கள நான் மன்னிக்க மாட்டேன் அப்படி சொல்றாரு. அதே மாதிரி எரேமியா 14ஆம் அதிகாரத்துல 8-16 வாசிக்கிறோம். 14ஆம் அதிகாரம் 8-16. இஸ்ரவேலின் நம்பிக்கையே, ஆபத்து காலத்தில் அதன் ரட்சகரே, நீர் தேசத்தில் பரதேசியை போலவும் தங்க இறங்குகிற வழிபோக்கனை போலவும் இருப்பானேன். நீர் விடாய்த்து போன புருஷனை போலவும் ரட்சிக்க மாட்டாத பராக்கிரமசாலியை போலவும் இருப்பானேன். கர்த்தாவின் நீர் எங்கள் நடுவில் இருக்கிறவராமே, இப்படி நாம் எங்களுக்கு தரிக்கப்பட்டும் இருக்கிறதே, எங்களை விட்டு போகாதிரும். இறைமையா முறையிடுற ஆண்டவர்கிட்ட, நீங்க இஸ்ரவேல் நம்பிக்கை நீங்க தான், ஆபத்து காலத்தில் ரட்சகர் நீங்க தான். நீர் தேசத்தில் பரதேசியை போலும் தங்க இறங்குகிற வழிபோக்கனை போல இருப்பானேன். அதாவது வெளியூர்ல இருந்து வர்றவங்க நம்ம ஊர் வழியா இன்னொரு ஊருக்கு போறாங்கன்னா ராத்திரி ஆயிடுதுன்னா அங்க வந்து தங்கிட்டு போயிடுவாங்க. அப்போ சத்திரத்துல தங்குவாங்க, இல்ல வேற ஒருத்தர் இடம் கொடுத்தா தங்கிட்டு போயிடுவாங்க. நேற்று இல்ல இன்னைக்கு இருந்தாங்க நாளைக்கு இல்ல அப்படி போயிடுறாங்க, அவ்வளவுதான். அது பரதேசியா வந்தாங்க, ஒரு நைட் தங்கினாங்க போயிட்டாங்க அப்படி சொல்றோம். அப்படி தங்க வந்த மாதிரி அப்படி நீங்க எங்கிட்ட இருக்குது, எப்படி நிரந்தரமா எங்களோட இல்லையே, எங்களை ஆசிரியர் நீர் விடாய்த்து போன புருஷனை போலும் ரட்சிக்க மாட்டா பராக்கிரம சாலியை போலும் இருப்பானேன். நீங்க இருக்கிறீங்க என் கூட, ஆனா ரட்சிக்க மாட்டேங்கிறீங்களே, எங்களை காப்பாற்ற மாட்டேங்களே, விடுவிக்க மாட்டேங்களே, எங்களை பாவத்தை தூக்கிட மாட்டேங்கிறீங்களே. ரட்சிக்க மாட்டாத பராக்கிரமசாலி தான், சந்தேகம் இல்லை உங்களை நீங்க, ஆனா ரட்சிக்கலையே. அப்ப விடாய்த்து போயிட்டீங்களா, உங்களால முடியலையா அப்படி கேட்கிறான். கர்த்தாவின் நீர் எங்கள் நடுவில் இருக்கிறவராமே, எப்ப என் கூட இருக்கிறதானே, இப்படி நாம் எங்களுக்கு தரிக்கப்பட்டிருக்குது, அப்ப எங்கள்கிட்ட போகாதுன்னு சொல்றார். அவர்கள் தங்கள் கால்களை அடக்கிக் கொள்ளாமல் அலைய விரும்புகிறார்கள் என்று கர்த்தர் இந்த ஜனத்தை குறித்து சொல்கிறார் என்று சொல்றாரு. நான் ஏன் அப்படி எல்லாம் இருக்கிறேன்னா, காரணம் அவங்க தங்கள் கால்களை அடக்கிக் கொள்ளாம அலைய விரும்புகிறார்கள். ஆகையால் கர்த்தர் அவள் மேல் பிரியமாயிராமல் இப்பொழுது அவள் அக்கிரமத்தை நினைத்து அவள் பாவங்களை விசாரிப்பார். கர்த்தரை என்னை நோக்கி இந்த ஜனத்துக்கு தன் நன்மை உண்டாக விண்ணப்பம் பண்ண வேண்டாம், அவள் உபாசித்தாலும் நான் அவள் விண்ணப்பத்தை கேட்கப்பதில்லை, அவள் தகன பலிகளையும் காணிக்கைகளையும் செலுத்தினாலும் நான் அவள் மேல் பிரியமா இருப்பதும் இல்லை, பட்டித்தாலும் பஞ்சத்தினாலும் கொள்ளை நோயினாலும் நான் அவளை நிர்மூலமாக்குவேன் என்றார். இதான் காரியம். என்னன்னா, ஆண்டுட்டு திரும்பி வரலன்னா துணிகரமா போனா. இறைமை எவ்வளோ தப்ப சொல்லி காட்டினான். ஆண்டு சொல்ல போய் சொல்றான். ஆனா அவனதான் அடிக்க வராங்க, அவனதான் குட்டுக்காலத்துல போடுறாங்க, அவனதான் தண்ணி இல்லாத இடத்துல போடுறாங்க, அவன்தான் இருட்டாரில குறிச்சு சாப்பாடு சரியா கொடுக்க இப்படி என்னவெல்லாம் கஷ்டப்படுத்துறாங்க. அப்படி ஆண்டு அனுப்புன தீர்க்கதரிசி பேச்சு கேட்கல. அப்ப அது மட்டுமல்ல, இங்க வாசிக்கிற 13 வருஷத்துல, அப்போது நான் கத்ரா ஆண்டவரே, இதோ நீங்கள் பட்டயத்தை காண்பதில்லை, உங்களுக்கு பஞ்சம் வருவதும் இல்லை, உறுதியான சமாதி விடத்திலே உங்களுக்கு தருவோம் என்று தீர்க்கதரிசிகள் அவர்களுக்கு சொல்கிறார்களே என்றேன். பொய் தீர்க்கதரிசி என்ன சொல்றாங்க, கவலைப்படாதீங்க, கர்த்தர் மனுஷன் ரொம்ப நல்லவர், நீங்க உங்க மேல யுத்தம் வராது, உங்களுக்கு பஞ்சமும் வராது, நல்ல பூர்ண சமாதம் நீங்க இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டு சொல்றான்னு சொல்லி போய் சொல்றாங்க தீர்க்கதரிசி. அதை தான் நம்புறாங்க. அதை நம்பி துணிகரமா இவங்க பாவத்திலே வாழ்றாங்க. அப்போது கர்த்தரை நோக்கி தீர்க்கதரிசியை நாமத்தை கொண்டு பொய்யாய் தீர்க்கதரிசி சொல்கிறார்கள்,
நான் அவர்களை அனுப்பினதும் இல்லை, அவர்களுக்கு கற்பித்ததும் இல்லை, அவர்களோட பேசினதும் இல்லை. அவர் கள்ள தரிசனத்தையும் கள்ள சகுனத்தையும் இல்லாத விசேஷத்தையும் தங்கள் இதயத்தின் கபடத்தையுமே உங்களுக்கு தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார்கள். அதனால் நான் அனுப்பாதிருந்தும் என் நாமத்தை கொண்டு தீர்க்கதரிசனம் சொல்லி இந்த தேசத்திலே பட்டயமும் பஞ்சமும் வருவதில்லை என்கிற தீர்க்கதரிசிகளை குறித்து இப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகள் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் சாவார்கள். அவர்களிடத்திலே தீர்க்கதரிசனம் கேட்ட ஜனங்களும் எருசலேம் வீதிகளிலே பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் அழிந்து அவர்களும் அவர்கள் மனைவிகளும் அவர்கள் குமாரரும் அவர்கள் குமார்த்திகளும் அடக்கம் பண்ண பாடுவார் இல்லாமல் கிடப்பார்கள். அவருடைய பொல்லாப்பை அவள் மேல் வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இதுதான் காரியம். பாவத்தில் இருந்தோம், பாவத்தை உணராம மற்ற பரிசுத்தவான்களை கொண்டு கர்த்தர் கண்டிச்சாலும் கேட்காம துடிகரமா போறவங்களுக்கு, ஆவியானுக்கு ஏது கீழ்ப்படியாம போறவங்களுக்கு பாவம் மன்னிக்கப்படாது. அவங்களுக்காக ஜெபம் பண்ணாது நான் அவங்களை மன்னிக்கப்பட்ட சொல்றாரு. அதுதான் சாவுக்கு ஏதுவான பாவங்கிறது. அதாவது நம்ம சாவு தப்பிக்கிறது ஒரே வழி பரிசா வேண்டிய உணர்த்தலுக்கு கீழ்ப்படியது. பரிசா பாவத்தையும் அதனால் வரக்கூடிய நரக தண்டனையும் அது தப்பித்துக்கிறது நியாய நீதி சிலுவை நீதி நமக்கு எடுத்து காட்டுறார். அப்ப ஆவியான உணர்த்தலுக்கு கீழ்ப்படிஞ்சு மனம் திரும்பி மனஸ்தாபப்பட்டு பாவங்களை அறிக்கிட்டு ஆண்டு திரும்பினா தப்பிச்சுக்கும். அப்படி திரும்பாம இதயத்தை கடினப்படுத்தி ஆவியானுக்கு குரலை கேட்காம போகும்போது அவள்தான் மன்னிப்பு இல்லை. அது குறித்து ஆண்டு சொல்லும் போது மத்திய 12:30 சொல்றாரு. மத்திய 12:30-30-32 என்னோட இராதவன் எனக்கு விரோதியா இருக்கிறான், என்னோட சேர்க்காத சிதறடிக்கிறான். அப்போ ஆண்டவர் உள்ளத்துல வச்சு அவரோடு நடந்தா அவரோட பத்திரமா இருப்போம். ஆனா அவரோடு இல்லை, அவர்கிட்ட விலகிட்டோம்னா அப்போ நாமும் சிதறப்பட்டு போறோம். நம்ம அவர் பேரை வச்சு அவர்கிட்ட விலகி போய் மாம்சத்துல போகும்போது மற்றவங்க நம்ம சிதறடிக்கிறோம் இருக்கிறோம். அதனால் நான் சொல்லுகிறேன், எந்த பாவமும் எந்த தோஷமும் மனுஷருக்கு மன்னிக்கப்படும், ஆவியானுக்கு விரோதமான தோஷமோ மனுஷருக்கு மன்னிக்கப்படுவதில்லை. எவனாயிலும் மனுஷகுமாரனு விரோதமாக வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். எவனாயிலும் பரிசுத்தா விரோதமாக பேசினால் அது இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை. காரணம் என்ன? பரிசுத்தாக பாவத்தை கண்டிச்சு உணர்த்துறார். அவர் உணர்த்தும் போது கீழ்ப்படிய மாட்டோம்னா என்ன செய்ய முடியும்? கீழ்ப்படிஞ்சு ஆவியான சத்து கீழ்ப்படிஞ்சு உணர்ந்து பாவத்தை அறிக்கிட்டு வந்தா எப்ப மன்னிக்க ஆயத்தமாக்குறார். கீழ்ப்படியில அப்படின்னா அவங்களை மன்னி பெற்றுக்கொள்ள சான்ஸே இல்லை. யாக்கோபு 5:15 வாசிக்கிறோம். யாக்கோபு 5:15 அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளி ரட்சிக்கும், கர்த்தர் எழுப்புவார், அவன் பாவம் செய்தனால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். அப்ப யார் எந்த கஷ்டத்துல இருந்தாலும், ஏதோ ஒரு கஷ்டம் வந்ததுன்னா, வியாதி வந்ததுன்னா, ஏதோ ஒரு பிரச்சனை கஷ்டப்படுறாங்க ஜனங்க அப்படின்னா காரணம் ஏதோ பாவமா தான் இருக்கும். அப்போ நாம் அவங்களுக்காக ஜெபம் பண்ணா, நாம் விசுவாசி ஜெபம் பண்ணா அவங்க பாவத்தை மன்னிச்ச ஆண்டவங்களுக்கு வியாதி நீக்கோ கஷ்டம் நீக்கோ அவங்களுக்கு விடுதலை கொடுப்பாரு. நீங்கள் சொஸ்தம்படி மடிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்குற அறிக்கிட்டு ஒருக்கா ஒரு ஜெபம் பண்ணுங்கள், நீதிமான சிவக்கமான வேண்டுதல் மிகவும் பலன்தா இருக்குது. அப்போ யார் எந்த பாவத்துல இருந்து அதனால அடி வாங்கி கஷ்டப்படுறாங்களோ அவங்க நாம் பார்க்கும்போது நாம் அவங்களுக்காக ஜெபம் பண்ணா ஆண்டவங்க மன்னிக்க ஆயத்தம் அவங்களுக்கு மனதிர்கள் கொடுப்பார். அவங்க மனதிருப்பி வந்தாங்கன்னா அப்போ பாவங்களை ஒருத்தர் அறிக்கிட்டு பாவத்தை யார் பாவம் செஞ்சாங்களோ அவங்க யாருக்கு செஞ்சாங்களோ அவங்களுக்கு மன்னிப்பு கேட்கணும், அவங்க மனப்பா மன்னிக்கணும். அப்படி ஒருத்தர் மன்னிச்சு ஒருத்தருக்காக ஜெபம் பண்ணும்போது கண்டிப்பா ஆண்டவங்க பாவத்தை மன்னிச்சு திரும்ப அவங்களை ஏற்றுக்கொள்றேன் அப்படின்னு சொல்றாரு. ஏசி 58 வாசிக்கிறோம். அதான் உபவாச ஜெபத்துக்கான அதிகாரம் சொல்லுவோம். அந்த அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அப்படி மன்னிப்பை கேட்காம மன்னிப்பை பெறாம பரிசா கீழ்ப்படியாம பரிசா ஏதிலேயே புரிந்து கொள்ளாம தங்க மனப்போன போக்கிலேயே போய்கிட்டு ஆனா உபவாசம் தவறுதில்லை, எந்த சபை ஜப கூட்டம் தவறுதில்லை, ஆராதனை தவறுதில்லை, எல்லா கூட்டங்களும் கலந்து கொள்றோம், எல்லா ஊழியத்தும் கலந்து கொள்றோம், காணிக்கை கொடுத்துட்றோம், உபவாசமும் இருந்துக்கிறோம், அப்படி எல்லாம் இருந்துட்டோம். ஜீவத்தை மட்டும் பாவத்தில் விடுதலை தான் பாவத்திலே ஜீவிப்போம்னா அது பிரயோஜனமே இல்லை. அதான் அங்க சொல்றாரு. அவங்க உபவாசம் இருந்து ஜெபம் எடுக்கிறாங்க தேவாலயத்துல. அப்போ ஏசை ஒரு மூலையில உட்காந்துட்டு வேதனையோடு இருக்கிறான். ஆண்டவரே வெளியே எவ்வளோலாம் தப்பு செய்யறாங்க, இங்க வந்து பெரிய பக்திமான் மாதிரி சத்தமோடு ஜெபம் பண்றாங்களே, என்ன செய்யட்டும் அப்படி வேதனையோடு உட்காந்துட்டு இருக்கிறான். அப்ப ஆண்டு சொல்லி சத்தம் அவங்க சத்தம் மேல ஒரு சத்தம் உயர்த்தி, நீ எக்கால சத்தம் போல சத்தம் உயர்த்தி என் ஜனத்துக்கு அவளுடைய பாவத்துக்கு தெரிவி, அவங்க எவ்வளவு பாவத்தோடு இருக்கிறாங்கன்றதை தெரிவி. அவர் ஜீவித்தை பாக்குறாரு. வார்த்தையில கட்டி ஏமாறுவர் இல்ல, அழகா வார்த்தையில சொல்ல ஆராதிக்கலாம், மணிக்கணக்கா ஜெபம் பண்ணி உபவாசம் பண்ணலாம். அதெல்லாம் பார்த்து ஏமாந்து போற ஆண்டவர் இல்ல அவர் நம்ம ஜீவித்தை பார்க்கிறவர். அவர் பாவத்தை எடுத்து காட்டு அப்படின்றார். தங்கள் தேவனுடைய நியாயத்தை விட்டு விலகாமல் நீதியை செய்து வருகிற ஜாதியாரை போல அவர் நாடோறும் என்னை தேடி என் வழிகளை அறிய விரும்புகிறார்கள். ஜெபம் பண்ணும்போது ஆண்டவரே உங்க சித்து தான் இல்லை, உங்க சித்து வெளிப்படுத்த நான் என்ன செய்யட்டும் ஏது செய்யட்டும் கேட்கறாங்க. ரொம்ப நீதி செய்யறவங்க போல தங்களை காமிச்சுக்கிறாங்க, நியாயம் செய்யறவங்க போல காமிச்சுக்கிறாங்க. பாட்டு பாடினா அவ்வளவு அழகான பாட்டுங்க, அவ்வளவு பக்தியான பாட்டுங்க, ஆண்டுக்கா உயிரையும் கூட பண்ண மாதிரிலாம் பாடலாம் பாடுறாங்க. ஆனா நீதி நியாயம் என்ற விசாரித்து தேவனத்துல சேர விரும்புகிறார்கள். எங்க ஆசையே ஆண்டுகிட்ட வர்றதுதான், ஆண்டு மேல ஆண்டோடு ஒன்னாரு அப்படிலாம் சொல்றாங்க. ஆராதிக்கும் அவ்வளவு அழகா தேவத்தோல போல காணப்படுறாங்க. ஆனாலும்
என்ன சொல்றாங்க, நாங்கள் உபவாசம் பண்ணும்போது நீர் நோக்காமல் இருக்கிறது என்ன, நாங்கள் எங்கள் ஆத்மாக்களை ஒடுக்கும் போது நீர் அதை அறியாமல் இருக்கிறது என்ன என்கிறார்கள். அதுவும் சொல்றாங்க, இவ்வளவு நாங்க உபவாசம் பண்றோமே, இவ்வளவு எங்க சரீரத்தை வருத்திக்கிறோமே, இதெல்லாம் நாங்க செய்யறோமே, ஏன் எங்களுக்கு ஜெபம் கேட்கறது இல்ல, ஏன் எங்களுக்கு உதவி செய்யல அப்படின்றாங்க. இதோ நீங்கள் உபவாசிக்க நாளிலே உங்கள் இச்சின்படியே நடந்து உங்கள் வேலையெல்லாம் கட்டாயமாய் செய்கிறீர்கள். அப்போ நம்ம இச்சின்படி நடக்கிறது, ஆண்டவர் சித்தப்படி நடக்காம உபவாசம் தான் அவர் சித்தப்படி பண்ணணும், ஜெபிக்கிறத அவர் சித்தப்படி ஜெபிக்கணும். மற்ற நேரத்துல என்னென்ன வேலை செய்யறா அவர் சித்தப்படி நம்ம எதுவும் செய்யணும். அவர் நமக்குள்ள இருந்து அவர் தான் வாழ்க்கை எடுத்து வாழ்றாருன்னா அவர் எப்படி வாழ்றார், என்ன செய்யறாரு, ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் அந்த இன்னைக்கு இந்த காலத்துக்கு என்ன, இன்னைக்கு நான் என்ன செய்யட்டும், இந்த மணி நேரத்துல என்ன செய்யட்டும், இந்த மணி நேரத்துல என்ன செய்யட்டும், ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஆண்டு என்ன திட்டு செய்யறாரு கேட்டு 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 அவர் திட்டப்படி நடக்கணும். அதை விட்டுட்டு நம்ம இஷ்டமா நடந்துட்டு நம்ம கட்டாயம் நம்ம மாம்சிலேயே நடந்துட்டு நம்ம ஜெபம் பண்ணி ஜெபத்தை கேட்கணும் அது எதிர்பார்த்தா முடியாது. இதோ வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டத்தனத்துடைய கையினால் குத்துகிறதுக்கும் உபாசிக்கிறீர்கள். உபாசம் பண்ணும் போதே நமக்கு மாம்சம் எண்ணம் தான் இருக்குது. அப்ப யாராவது விரோதமா இருந்தா அவங்களை அடிக்க ஆண்டவர், அவங்களை கொத்துங்க ஆண்டவர், அவங்கள தண்டிக்க ஆண்டவர், அப்படிதான் சொல்லி ஜெபம் பண்ணுவோம். நீங்கள் உங்கள் கூக்குள்ள உயரத்திலே கேட்க பண்ணுபடியாய் இந்நாளில் உபாசிக்கிறது போல உபாசியாதீர்கள். சத்தமோடு ஜெபம் பண்ணா அல்ல நீண்ட ஜெபம் பண்ணா ஜெபம் கேட்கப்படும் நினைக்கிறீங்க, அதெல்லாம் தப்பு. மனுஷன் தன் ஆத்மாவை ஒடுக்குகிறதும் தலை வணங்கி நானலே போல் ரட்டிலும் சாம்பியிலும் படுத்துக் கொள்கிறதும் எனக்கு பிரியமான உபாச நாளா இருக்குமோ, இதையா உபாசம் என்றும் கத்திர பிரியமான நாள் என்று சொல்லுவாய். ஆண்டு என்ன சொல்ல பாரு, அக்கிரத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தலின் பின்னல்களை நெகிழ்கிறதும் நெருக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கி விடுகிறதும் சகல நுகத்தை பிடிக்கிறது உடைத்து போடுகிறதும். அதாவது நம்ம யார் யாருக்கு என்ன கஷ்டம் கொடுத்துருக்கிறோமோ, யார் யார் என்ன அடிமைத்தான் வச்சுக்கிறோமோ அதெல்லாம் நம்ம சரி பண்ணணும். எந்த ஒரு சகோதரனுக்கு விரோதமா என்ன நம்ம செய்திருந்தாலும், அவங்களை துக்கப்படுத்தினாலும், வசனப்படுத்தி இருந்தாலும், அவங்க நம்ம மேல ஏதோ கோபம் வைக்க விரோதம் வைக்க கசப்பு வைக்க காரணமா இருந்தாலும், அதாவது நாம அவங்க மேல ஏதாவது கோபம் கசப்பு விரோதம் வச்சிருந்தாலும் எல்லாத்தையும் சரி பண்ணணும். பசுவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்துண்ட சிறுமியானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்கிறதும் வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறது அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம் செய்கிறது. முதல்ல செய்யாம இருக்கிறத செய்ய வேண்டியது செய்யாம விட்டுறதுக்காக நம்ம மனஸ்தாபப்பட்டு அது செய்யணும். இன்னும் செய்யக்கூடாத செய்யிட்டு இருந்தா அது மனஸ்தாபப்பட்டு மன்னிப்பு கேட்டு சரி பண்ணணும். இப்படி நம்ம ரெண்டு விதத்துல ஆண்டு சித்தப்படி வாழ்ந்து ஆண்டு முன்னால பிரியமா இருந்தா அப்போ விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளித்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னாலே உன் பின்னாலே தாங்கும். அப்போ நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறுவத்தில் கொடுப்பார். நீ சத்தம் விடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்வார். அப்போ ஆண்டவருக்கு முன்னால காரியம் சரிப்படுத்தினா அப்போ நம்ம மேல பிரியப்படுவார். நம்ம வாழ்க்கையில் அவர் கிரியை செய்வார். திருமண வாழ்க்கை துளிர்க்கும், பிரகாசமாகும். அந்த பாவத்திலே அழுத்தம் போயிடும், பாவ பாரம் போயிடும், இருள் நீங்கிடும், மனசாட்சி குத்துறது நீங்க போகும், ஆண்டோடு கூட ஒப்புரவாகும், பூர்ண சமாதானம் சந்தோஷமாயிருவோம். அப்ப நம்ம ஜெபம் பண்ணா ஜெபத்தாண்டு கேட்பார். யோபு புஸ்தகம் வாசிக்கிறோம். யோபு 15ஆம் அதிகாரம் 25-35. யோபு 15ஆம் அதிகாரம் 25-35. அவன் தேவனுக்கு விரோதமாக கை நீட்டி சர்வலருக்கு விரோதமாக பராக்கிரமம் பாராட்டுகிறான். கர்த்தருக்கு விரோதமாக பேசுறது, திமிர்ல, அகங்காரத்துல, கடின கழுத்தோடும் பெருத்த குமிழுள்ள தன் கேடயங்களோடும் அவருக்கு எதிராக ஓடுகிறான். துணிகரமா ஆண்டு எங்க இருக்கிற ஆண்டு என்ன பார்த்துட்டே இருக்கிற, என்ன செய்யறாரு பாக்குறேன் அப்படின்னு சொல்லி துணிகரமா வேண்டாம் மனசா சொல்றதுல வேண்டும் போறது. அவன் முகத்தை கொழுப்பு மூடிக்கொண்டிருக்கிறது, அடிவயிறு தொந்தி விட்டிருக்கிறது. ஆனாலும் பாடான பட்டணங்களிலும் குடிப்போன கருக்குவிலான வீடுகளிலும் வாசம் பண்ணுவான். அவன் ஐஸ்வர்யவானா ஆவதும் இல்லை, அவன் ஆஸ்தி நிலைப்பதும் இல்லை. அப்படிப்பட்ட செல்வம் பூமியிலே நீடித்திருப்பதும் இல்லை. இருளுக்கு அவன் தப்புவதும் இல்லை. அக்னி ஜுவாலை அவனுடைய கிளையை காய்ந்து போக பண்ணும். அவனுடைய வாயின் சுவாசத்தால் அற்று போவான். வழி தப்பினும் மாயே நம்பானாக, நம்பினால் மாயே அவன் பலனாய் இருக்கும். ஆண்டு வழி விட்டு விலகி தப்பி போனவங்க உலகத்துல பிசாசு காட்டுறதெல்லாம் மாயமான காரியம், எல்லாம் மாயமா மறைஞ்சு போகக்கூடிய காரியம். அதுல நம்பி போவோமானா நம்பினால் மாயே அவன் பலனா இருக்கும். மாயமா அது போயிடும், நம்மளதெல்லாம் ஒரு நாள் கைவிட்டு போயிடும். அது அவன் நாள் வரும் முன்னே அவனுக்கு பூர்ணமாய் பலிக்கும். இதுதான் பிரச்சனை. அப்படி நாம துணிகரமா கர்த்தருக்கு விரோதமா பாவத்துல போகும்போது நம் பாவம் பூர்ணமாவது. அப்போ நம்ம குறிப்பிட்ட நாள் ஆண்டம்பளை எவ்வளவு நாளும் உலகத்தை வச்சுக்கலாம், அதுக்கு முன்னாடியே நம்ம போயிடுவோம். அவனுடைய கொப்பு பச்சை கொள்வதில்லை. பிஞ்சுகள் உதிர்ந்து போகிற திராட்சை செடியை போலவும் பூக்கள் உதிர்ந்து போகிற ஒலிவ மரத்தை போலவும் அவன் இருப்பான். திராட்சை செடியில குப்புன்னு பூத்து நல்ல பிஞ்சு நிறைய வந்திருக்குது. ஆனா அந்த பிஞ்சு முத்தி பல மாதத்துக்கு முன்னாலே உதிர்ந்து போயிட்டா என்ன பிரயோஜனம்? அதே மாதிரி ஒலிவ மரத்துல
பூக்கள் நிறைய இருக்குது. ஆனா அது ஒளியும் பலமானாதான் எண்ணெய் நம்ம எடுக்க முடியும். அது மாதிரி அதில் உதிர்ந்து போச்சுன்னா பிரயோஜனம் இல்லை. அந்த மாதிரி மனுஷ வாழ்க்கை கொஞ்ச நாள் வாழ்க்கை. அது கத்திர பிரியமா கத்திர சித்தப்படி நம்ம வாழலன்னா அது பிஞ்சில உதிர்ந்த மாதிரி, பூக்கள்ல உதிர்ந்து போன மாதிரி, கனி இல்லாம வாழ்க்கை அது சடுதியில போயிடும். வந்ததும் தெரியாது, போனதும் தெரியாது. இந்த கொஞ்ச நாள் இருந்தோம், ஆட்டம் ஆடணும், ஒரு நாள் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு போயிடுவோம். ஆகவே மாயக்காரன் கூட்டம் வெறுமையாய் போகும். உலகத்துல இருந்து மாயமான கண்ணை பதிச்சு அப்படி அதுக்காக வாழ்ந்தவங்க மாயக்காரர், அவங்க வெறுமையா போயிடும். பரிதானம் வாங்கினவர்கள் கூடாரங்களை அக்கினி பட்சிக்கும். அப்படிப்பட்டவன் அநியாயத்தை கர்ப்பம் தரித்து அக்கிரமத்தை பெறுகிறான். அவர்கள் கர்ப்பம் மாயை பிறப்பிக்கும் என்றான். வாழ்க்கையில் வாழ்ந்து பார்க்க பூரா மாயமா போக திடீர்னு மறிக்கும் போது வேலையோடு சாக வேண்டியதா போயிடும். சங்கீதம் 7ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் 14-17. சங்கீதம் 7:14-17. இதோ அவன் அக்கிரமத்தை பெற கர்ப்பவேதனைப்படுகிறான். தீவினை கர்ப்பம் தரித்து பொய்யை பெறுகிறான். குழியை வெட்டி அதை ஆழமாக்கினான். தான் வெட்டின குழியில் தானே விழுந்தான். அவன் தீவினை அவன் சிரசின் மேல் திரும்பும். அவன் கொடுமை அவன் உச்சந்தலையின் மேல் இறங்கும். நான் கர்த்தரை அவருடைய நீதியின்படி துதித்து உன்னதமான கர்த்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். ஆகவே இங்க ஆண்டு முறையிடுறது வெளிப்பட்ட விஷயம். 3ஆம் அதிகாரத்துல சபையை பற்றி ஆண்டு சபை சொல்றது என்னன்னா, நீ உயிர் பெற்றனா இருந்த, உயிர் பெற்றன்னு பேர் வச்சு ரட்சிப்பட்டு சொல்லி பேர் சொல்லித்தான் இருந்த. ஆனா இன்னைக்கு நிலைமை என்ன? செத்தவனா இருக்கிற. அதனால மனம் திரும்பு. நீ விழித்து கொண்டு சாருக்கு ஏதோ இருக்கிற ஸ்திரப்படுத்து. உன் கிரியில் தேவனுக்கு முன்பாக நிறைவுள்ள நான் காணவில்லை. ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடன் போல உன்மேல் வருவேன். நான் உன்மேல் வரும் வேலையை அறியாதிருப்பாய். ஆகவே கர்த்தர் நமக்கு கொண்டு எச்சரிக்கிறார். ஏசாயா 59:4 வாசிக்கிறோம். ஏசாயான் புஸ்தகம் 59ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நீதியை தேடுகிறவன் இல்லை, சத்தியின்படி வழக்காடுவனும் இல்லை. மாயை நம்பி அபத்தமானதை பேசுகிறார்கள். தீமையை கர்ப்பம் தரித்து அக்கிரமத்தை பெறுகிறார்கள். இதுதான் அவனுடைய வேதனை. 1 Corinthians 15:21 வாசிக்கிறோம். 1 Corinthians 15:21. மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தலும் உயிர்த்தலும் உண்டாயிற்று. ஆதாம் என்ற ஒரு மனுஷனால் எல்லா மனுஷருக்கும் மரணம் வந்துச்சு, செத்து நரகத்து போற காரியம். ஆனா கிறிஸ்துவுக்குள் மனுஷனால் மரித்தவன் உயிர்த்தலும் ஒரு மனுஷனால, இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனால மரித்தவன் உயிர்த்தலும் உண்டாயிருக்கிறது. ஆகவே நம்முடைய சகோதரனாக ஆண்டவர் நமக்காக எப்பவும் பிதாவின் சொல் பற்றி பேசுகிறார். எப்ப நம்ம உணர்த்தப்படுறோமோ, பாவம் செய்ததாக ஆண்டோட்டு வெளியே போனதாக நம்ம உள்ள உணர்த்தப்படுதோ, பெருசா உணர்த்துறாரோ, உடனே நம்ம கேள்விப்படுச்சு ஆண்டுட்டு வருவோம்னா அந்த மனுஷனாக இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவின் சொல் பரிந்து பேசுகிறார் சொல்லி 1 தீமோத்தேயு வாசி 2ஆம் அதிகாரத்துல அவர் நமக்காக பரிந்து பேசுறார். அவர் மன்னித்து நம்ம ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக்குறார். ஆகவே ஒருவேளை நாம எந்த ஸ்டேஜில் ஆண்டுட்டு வந்தவங்க எபேசு சபையின் அனுபவத்தை பெற்று, சிமினா சபையின் அனுபவத்தை பெற்று, சர்தை சபையின் அனுபவத்தை பெற்று, தியத்திரா சபையின் அனுபவத்தை பெற்று 4 அனுபவங்கள் வந்தவங்க கூட 5வது அனுபவம் ஆண்டு வரைக்கென்று ஆயத்தமா இருக்காரு. எந்த வந்தாலும் எடுத்துக்கொள்ளப்படுவோம் நிலையில இருக்கு. அந்த நிலைமையில இருக்கும்போது கூட ஏமாந்து போற சான்ஸ் இருக்கு. அப்போ நம்ம விழுந்து போற சான்ஸ் இருக்கு. அதான் இங்க அந்த சர்தை சபையில ஆண்டு உணர்த்துறார். அவர் சபையை பார்க்கும்போது சபையில ஒரு சிலர் தான் ஆயத்தமா இருக்கிறாங்களாம், எடுத்துக்கொள்ளப்பட பாத்திரம்ல எண்ணப்படுறாங்களாம். மற்ற எல்லாருமே இன்னும் ஆயத்தமா இல்ல, பூர்ணமா இல்ல, உயிரோடு பேர் தான், ரட்சிப்பட பேர் தான், ஆனா சத்தவங்களா இருக்காங்கன்னு சொல்றார். ஆகவே எந்த நேரமும் நம்ம பாவத்துல போகக்கூடிய சூழ்நிலை உண்டு. அதனால நம்ம ஜாக்கிரதையா இருந்து விழிப்பா இருந்து கர்த்தரோடு சேர்ந்து நிற்போமானா, வருஷத்தானு கீழ்ப்பணி நடப்போமானா, ஆண்டு உலகத்தில் ராஜா வச்சு அவர் ஆள்ற மாதிரி அவர் பயந்து நடப்போமானா, ஆண்டு வரும்போது ஆயத்தமாக்காண்டு போய் எடுத்துக்கொள்ளப்படுவோம். அப்போ